ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹெல்தி ஸ்நாக்ஸில் ஒன்றான கம்பு லட்டு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 கப் கம்புனா 1 கப் நாட்டு சர்க்கரை, 3/4 கப் பொரிகடலை, ஒரு கைப்பிடி அளவு கிஸ்மிஸ் முந்திரி, தேவையான அளவு நெய். இப்போ ஒரு பேனை சூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த 1 கப் கம்பை நம்ம எடுத்து வறுத்துக்கலாம். அதாவது ஒரு நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். அதாவது மொறுமொறுண்டு தன்மை வரும். அந்த தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக மாற்றி அதை ஆற வச்சுக்கிற வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம அதே பேனில் எடுத்து வச்சுருந்த 3/4 கப் பொரிகடலையை வறுக்க வேண்டியது தான். இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு அதில் சூடு ஏறும் பக்குவம் வர வரையிலும் நம்ம அதை வறுக்கணும். ரொம்ப வறுத்து அதை நம்ம கருவ விட்டுறக்கூடாது. எடுத்து அதையும் நம்ம கம்போடு சேர்த்து ஆற வச்சுக்கலாம். பிறகு அதே பேனில் நம்ம 3 to 4 டீஸ்பூன் நெய் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவு கிஸ்மிஸ் முந்திரியை போட்டு வறுத்து அதை நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஆற வச்சுருந்த கம்பு பொட்டுக்கல்லையை நம்ம ஜாரில் மாற்றி அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு தனி வெசலில் நம்ம மாற்றிக்கிற வேண்டியது தான். மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அந்த மீதமான நெய்யோடு சேர்த்து தேவையான அளவு, அதாவது உருண்டை பிடிக்கிற பக்குவம் வர வரையும் உள்ள நெய்யை நம்ம ஊற்றி சூடு பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை அதோடு சேர்த்து கலந்துக்கிற வேண்டியது தான். அந்த கலந்துக்க வேண்டிய கிளிப்பு நான் கட் ஆகிடுச்சு, சாரி ஃபார் தேட். இப்போ இந்த மாவில், அதாவது கம்பு பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுக்கிற மாவில் நம்ம சூடுபடுத்தியிருக்கிற நெய் வச்சுருக்கோம்ல, அந்த மாவு நம்ம இந்த நெய்யோடு கலந்துக்க வேண்டியது தான். நம்ம அதுக்கு தேவையான அளவு நெய் பக்குவம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கறணும். குறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடான நெய்யை ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்கிற பக்கத்து போட்டுக்கிற வேண்டியது தான். எடுத்து வச்சுருந்த கிஸ்மிஸ் முந்திரியையும் நம்ம கலந்து நம்ம உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். இப்போ ஹெல்த்தியான ஈஸி அண்ட் சிம்பிள் ஹெல்தி ஸ்நாக்ஸான கம்பு லட்டு ரெடி. கம்பு லட்டு ப்ரெக்னென்ட் விமன்ஸ், ஃபீடிங் மதர்ஸ், ஏஜ் அட்டெண்ட் பண்ண பிள்ளைங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்குலாம் ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும் அந்த நேரத்தில். அதனால் அவங்களுக்கு டெய்லி ஒரு கம்பு லட்டு கொடுத்து அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். டெய்லி ஒரு கம்பு லட்டு கன்சியூம் பண்ணி ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.